சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை விநாயகர் பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மோட்சம் தரக்கூடிய வன்னி இலை பற்றி தான் பார்க்க போறோம். விநாயகர் பெருமான எளிமையா அவருக்கு அருகம்புல் மாலையை அனுப்பிச்சு வழிபடலாம். அதே மாதிரி வன்னி இலையும் விநாயகருக்கு உகந்ததுதான். வன்னி இலையால விநாயகரை அர்ச்சனை செஞ்சு வழிபட்டா மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். ஒரு காலத்துல வீமன் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிய வேடன் ஒருத்தன் இருந்தான். அவன் வழிப்பறி கொள்ளையிலேயே ஈடுபட்டான். அவன் கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிருந்த பொருளை ராட்சதன் ஒருத்தன் அபகரிக்க எண்ணி விரட்டினான். ராட்சதனை கண்டு பயந்து ஓடின வீமன் ஒரு வன்னி மரம் மேல ஏறினான். அவன் மேல ஏறப்பவே அவனோட கை பிடிச்ச இடத்துல இருந்த வன்னி இலை கீழே இருந்த வரத கணபதிக்கு மேல விழுந்தது. அதுக்கப்புறமா அந்த மரத்துக்கு மேல ராட்சதனம் ஏற அப்போ வன்னி மரத்து இலை விநாயகர் மேல விழுந்தது. மரத்துல ரெண்டு பேருமே கட்டி புரண்டு சண்டை போட்டாங்க. இதுல அவங்க மாண்டு கீழே விழுந்தாங்க. ஆனா அவங்கள அறியாமலேயே வன்னிமர இலைய விநாயகருக்கு போட்டதுனால அவங்களுக்கு விநாயகரோட அருள் கிடைச்சது. அவங்க மோட்சமும் அடைஞ்சாங்க. அதனால அருகம்புல்லுக்கு இணையா வன்னி இலைய கொண்டும் விநாயகரை அர்ச்சனை செஞ்சு பலன் பெறலாம். அதனால நினைச்சது நடக்கும் அப்படின்றது ஐதீகம். வன்னி மரம் சனீஸ்வர பகவானோட ஆன்மீக மூலிகை. சிவனை மட்டுமே வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடியவர் இந்த பிருகு முனிவர். இவரை பிருங்கி முனிவர் அப்படின்னு அழைப்பாங்க. இவர் ஒரு நாள் சிவபெருமான் கிட்டக்க பார்வதி தேவி இருந்த சமயத்துல வண்டா உருவம் எடுத்து சிவனை மட்டுமே வலம் வந்து வணங்கினாரு. இதனால கோபம் முற்ற அம்பிகை சிவனை விட்டு விலகி முத்தாம்பிகைன்னு சொல்லக்கூடிய பெயர்ல திருவாமாத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தனி கோவில் கொண்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிருகு முனிவர் மனம் வருந்தி அங்க போய் அம்பிகை கிட்ட மன்னிப்பு கேட்க அம்பிகை அவரை மன்னிச்சு தன்னோட கோவிலோட தல மரமா வன்னி மரமாகி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க பணிந்தாங்க. அந்த தலம்னா விழுப்புரத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருவாமாத்தூர் முத்தாம்பிகை கோவில். இந்த தலத்துலதான் பசுக்கள் தவம் இருந்து கொம்புகளை பெற்றதா தல வரலாறு சொல்லுது. வன்னிமர இலைகள் பார்க்கிறதுக்கு புளிய மர இலைகள் மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை விட உருவத்துல சின்னது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை விநாயகர் பற்றி இன்னொரு நல்ல தகவலோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.